ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். கிராம தேவதையாகவும் அதே சமயத்தில் ஒரு கடவுளாகவும் பாவிக்கப்பட்டு வழிபடப்பட்ட சங்கிலி கருப்பவர் என்பவரை கருப்பு சுவாமி, கோட்டை கருப்பு, மாடக்கருப்பு, 18ஆம் படியான், பெரிய கருப்பன், காட்டுக்கருப்பன், முத்து கருப்பன் போன்ற பெயர்களிலையும் அழைக்கிறாங்க. அவரை கடவுளோட சேர்த்து கூறுற கிராமிய கதை மதுரை அழகர் கோவிலில் இருக்குது. அவருக்கு அங்கே தனி சன்னதியும் இருக்குது. அந்த சன்னதி வருடத்துக்கு ஒரு முறை தான் திறக்கப்படும். மதுரையில் இருக்க அழகர் ஆலயம் கள்ளர் என்ற இனத்தவருக்கு சொந்தமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட கள்ளர்கள் எனப்படுவோர் மதுரையை சுற்றி இருந்த சில கிராமங்களில் இருந்ததாகவும், அவங்க ஒரு காலத்தில் பிராமணர்களாக இருந்தவர்கள்னோ பிழைப்புக்காக அரசருடைய படையினராக வேலை செஞ்சு வந்ததுனால அவங்கள கள்ளர்கள்னு அழைச்சாங்கன்னு கிராமிய கதைகள் கூறுது. அவங்களே பிற்காலத்தில் வைஷ்ணவர்களாக மாறினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கான ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் இல்லை. வாய்மொழி கதைகளும் திருவிழாக்கள்ல சாமியாடிகள் கூறிய கதைகளும் தான். ராமபிரான் இலங்கைக்கு சென்று வெற்றி வாகை சூடிட்டு வந்தாரு. பரதனுடைய வேண்டுகோளை ஏற்று அயோத்தியாவுக்கு சென்றுட்டு வந்தவர் பரதனுடைய ஆட்சியை தந்த பின் 14 வருடங்கள் வனவாசத்துல மீதி இருந்த வருடங்களை கழிக்கணும் என்றதுக்காக சீதையோட திரும்பவும் வனவாசம் சென்றாரு. அங்க வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துல தங்கி இருந்தாரு. ராமபிரான் வெளியில போகும்போதெல்லாம் அந்த குடிலுடைய வாயில்ல அமர்ந்துட்டு இருந்த ஒரு முனிவரே அந்த குடிலுக்கு காவலாய் இருந்து வந்தாரு. ராமர் அப்போ அங்க வசித்த போதுதான் சீதைக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருந்துச்சு. ஒரு நாள் அந்த குடிலோட வாயில்ல இருந்த முனிவர் கண்களை மூடியபடி தவத்துல இருந்தாரு. ராமர் காட்டுக்குள்ள கனிகளை பறிக்க சென்றிருந்தாரு. சீதையோ என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு தன்னுடைய குழந்தையும் தூக்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் பூஜைக்கு மலர்களை பறிக்க சென்றாங்க. திடீர்னு கண்விழிச்சு பார்த்த முனிவர் உள்ளே இருந்த குழந்தையோடைய சப்தமே இல்லாததுனால உள்ள போய் பார்த்தாரு. குழந்தையை ஏதாவது மிருகங்கள் தூக்கி கொண்டு போய் விட்டதோன்னு குழம்பியவர் ராமர் இல்ல சீதை வந்து குழந்தையை தேடினா என்ன செய்வதுன்னு பயந்து போனாரு. மந்திரம் மோதிய தர்பையை குழந்தை படுத்திருந்த பாயில வச்சாரு. அந்த தர்பை ஒரு குழந்தையா உருவெடுத்தது. சற்று நேரத்துல குடிலுக்கு வந்த சீதை உள்ளே இன்னொரு குழந்தைய இருப்பதை பார்த்து வியந்து போனாங்க. முனிவரோ கண்களை மூடியபடி தியானத்துல இருந்தாரு. அவரை எப்படி கேட்பதுன்னு தெரியாம இருந்த நேரத்துல ராமரும் அங்க வந்துட்டாரு. வந்தவர் ஒரு குழந்தைக்கு பதிலா 2 குழந்தைகள் எப்படி வந்ததுன்னு யோசனை செய்ய, சீதை அதை பத்தி எனக்கே தெரியாதுன்னு கூற வர நேரத்துல அவளை எதுவுமே பேச விடாம ராமர் அந்த 2 குழந்தைகள்ல எது உண்மையான குழந்தைன்னு கண்டுபிடிக்க நெருப்பம் மூட்டினாரு. 2 குழந்தைகளையும் அதை தாண்டி தன்னிடம் வருமாறு அழைச்சாரு. அவருடைய உண்மையான குழந்தை தீயை கடந்து வந்துட்டது. தர்பையினால உருவான குழந்தை தீயில விழுந்து எரிஞ்சு போனது. ராமர் கருணை கொண்டு அந்த தீயில இருந்து வெளியில் எடுத்து உயிர் கொடுத்த அந்த குழந்தையே கருப்பசுவாமி ஆயிற்று. இப்படிதான் கருப்பசுவாமி ராமபிரானுடைய வளர்ப்பு குழந்தையானாராம். தீயில இருந்து வெளிவந்ததுனால உடல் முழுவதும் கருப்பாகி விட்டதுனால அந்த குழந்தை கருப்பசுவாமின்னு பெயர் பெற்றது. அன்று முதல் ராமர் அந்த வனவாசத்துல இருந்த வரைக்குமே குடிலுக்கு காவல் காத்துட்டு வந்தாரு. ராமபிரானுடைய குடிலுக்குள் எதிரில் ஒரு குடிலை அமைச்சு அவர் வாழ்நாள் முழுவதும் அதற்குள்ள அமர்ந்து இருந்தபடி ஒரு படை வீரரை போல ராமபிரானுடைய குடிலை காத்து வந்தாரு. வருடத்துக்கு ஒரு முறை தான் வெளியில தலை காட்டுவாராம். இதனாலதான் மதுரை அழகர் கோவில்ல இருக்க அவருடைய சன்னதிய வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே திறப்பதா கூறுறாங்க. அவர் ஊரை விட்டு வெளியில இருந்த வனத்துல பிறந்ததுனால நகரங்களை விட்டு வெளியில இருக்க கிராமங்களை வனங்களா கருதி அவரை கிராம எல்லைகள்ல இருக்க ஆலயங்கள்ல வச்சு வணங்கிட்டு வராங்க. படை வீரரா சித்தரிக்கப்பட்டு இருந்ததுனாலும் என்னவோ கருப்பசுவாமி தன்னுடைய தலையில நீண்ட முண்டாசு கட்டியபடியும் கையில பெரிய வாளை கொண்டும் காட்சி தராரு. அவருடைய முகத்துல பெரிய முறுக்கு மீசையும் இருக்கு. அவருடைய வாகனம் வெள்ளை குதிரை. ஏன்னா அவர் தேவலோக அஸ்வாருடைய தேவியுடைய கணங்கள்ல
ஒன்றானவர்னு கருதப்படுவதனால மற்ற குதிரைகள்ல இருந்து மாறுபட்ட குதிரையை உபயோகிக்கப்படுவதா ஐதீகம் இருக்கு. அஸ்வாருடை மட்டுமே தன்னுடைய சேனையில வெள்ளை குதிரைகளை வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டு கிராமங்கள்ல சாதாரணமா கருப்பசுவாமி ஆலயம் இல்லாத ஊரே கிடையாது. அங்கெல்லாம் அவரை ஊர் காவல் தெய்வமா போற்றி வணங்குறாங்க. ஆனால் கருப்பசுவாமியை சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களில் உள்ளவர்களும் ஒரு தெய்வமாகவே வணங்கி வழிபடுறாங்க. அவரை ஐயப்ப சுவாமியுடைய ஆலயத்துடைய காவலர்னு அவருக்கு 18ஆம் படியான் என்ற பெயரும் உண்டு. காக்கும் தெய்வம் கருப்பசுவாமி பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்கணும். பூஜையில் அமர்ந்தவுடன் திருவிளக்கேற்றி வைக்கணும். பிறகு சங்கல்பம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், பெயர், கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதோட எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்திச்சு பூஜையை தொடங்கணும். முன்னதா சத்குருவை நமஸ்காரிப்பது அவசியம். கருப்பசுவாமியை புஷ்பங்களால் அர்ச்சரிக்கலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்பசுவாமியே நமகன்னு கூறி வழிபடலாம். கருப்பசுவாமிக்கு பொய்ன்றது சுத்தமா பிடிக்காது. அவர் தர்மத்துக்கு மட்டுமே துணை நிற்பவர். தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சோதனைனா காற்றை விட வேகமாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் தான் கருப்பசுவாமி. கருப்பசுவாமியை வழிபடுபவரை தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி, பொறாமையில இருந்து காப்பாற்றுவார். நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வழங்குறாரு. தர்மத்துடைய நியாயத்தை கருப்பசுவாமியுடன் நிச்சயமா பெறலாம். கருப்பசுவாமி இருக்க இடங்கள்ல பேய் பிசாசுகள் நுழையாதாம். பில்லி சூனியங்களை வைப்பவங்க அவர் உள்ள இடத்துடைய அருகில் கூட செல்ல முடியாது. தீமைகளை அழித்து நீதியை நிலைநாட்டுபவர் என்பதனால அவரை ஹனுமானுக்கு ஒப்பானவர்னும் கருதுறாங்க. அவரை ஹனுமாருடன் ஒப்பிடுவதன் காரணம் ஹனுமாரை போலவே அவரும் ராமபிரானுக்கு அடிமையா இருந்தவர். ராமபிரானால படைக்கப்பட்டவர் என்பதால தான் கருப்பசுவாமிக்கு மந்திர உச்சாரணை செய்தும் அவரை பிரார்த்திக்கிறாங்க.